பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மேம். நம்ம வந்து ஒவ்வொரு அமாவாசையோட சிறப்புகளும் சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பங்குனி அமாவாசையோட சிறப்பு ஏதாவது தனித்துவம் இருக்கா? இந்த அமாவாசைக்கு என்ன பண்ணலாம்? என்ன ஒரு மேல வரும்போது இப்ப பங்குனி மாசம் அதிகமா இருக்கும். இப்ப வந்து வெயில் நமக்கு எப்படி இருக்கவே ஆரம்பிச்சிருக்கு, பயங்கரமா இருக்கு. அதனால இந்த கேந்திரத்துல இருக்கக்கூடிய அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி ரொம்ப விசேஷமான அது. ரெண்டுமே சரி அமாவாசையும் சரி ரெண்டுமே விசேஷம்தான். ஸோ அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த அமாவாசை மார்ச் 18 கடைசி மாசம். இப்போ வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கடைசி மாசம், அதனால இந்த அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம். ஸோ இந்த அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகம் சேர்ந்திருக்கும். மீனத்துல கும்பத்துல 3 கிரகம் சேர்ந்திருக்கும். ஸோ 2 கிரகம் தான் தனிச்சு இருக்கும், குருவும் கேத்துவும். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அமாவாசை. பெண்கள் என்ன மேம் செய்யலாம் இன்னைக்கு? யூஸ்வலா அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் ஆண்கள் வந்து பண்ணுவாங்க. பெண்கள்லாம் படையல் போடுறது இல்ல என்னென்ன நைவேத்தியம் செஞ்சு வைக்கிறது அப்படின்றது இருக்கும். ஏதாவது உணவுகளை இன்னைக்கு தவிர்க்கணுமா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு மேம். உங்களோட பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் பாத்திருக்காங்க மேம். நம்ம போட்ட அந்த 2.5 lakhs தாண்டி போயின்னு இருக்கு. இன்னுமே கொஞ்சம் மூமெண்ட்ல இருக்கு கிரகண வீடியோ. அப்படியா? நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு போட்டிருந்தாங்க. பார்க்கவே இல்ல 2.5 லட்சம். நானா உண்மையிலேயே சொல்றேன் ஸ்ரீவித்யா, நீ இப்ப வந்து ஷூட் பண்ற பத்தியா, அதுக்கப்புறம் நான் பாக்குறதே டைம் இருந்தா தானே. நான் பாக்குறதே இல்ல. எந்த சேனல் நான் போனாலும் இப்ப விகடன் ஷூட் பண்றேன், அதுக்கப்புறம் அதை நான் பாக்குறதே இல்லை. என்ன கேட்பாங்க நீங்க வியூ, நான் பார்க்கவே இல்லை. இப்ப திருநள்ளாறு போனேன் பத்தியா ஒரு இதுக்கு, அதுல வந்து மாலை முரசுலயும் அவர் சொன்னாரு, மேடம் நீங்க சொன்ன மீன ராசி ரொம்ப நல்லா போயிருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஓ அப்படியா? அப்புறம் அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. நான் எந்த ஷூட் பண்ணாலும் அதுக்கப்புறம் போய் அது எவ்வளவு வியூஸ் வந்துச்சு இல்லை என்ன கமெண்ட் அப்படிங்கறத ரொம்ப ரேரா நான் ஏதாவது ஆன்மீக பரிகாரத்துல ஏதாவது நீ போட்ட பதிவு பார்த்தேன்னா நான் போட்டேன். பட் இப்பெல்லாம் எனக்கு டைமே இல்லை, சுத்தமா டைம் இல்லை. நான் அதான் சிலது உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, நமக்கு சிலதுக்கு ஆன்சர் தெரியும் தெரியாது. அப்ப நீங்க பாருங்க மேம் சொல்லி அனுப்பிச்சு விடுறது. இன்னொன்னு உண்மையிலேயே நான் ஏன் யூடியூப் அவாய்ட் பண்றேன்னா, எனக்கு வந்து இப்ப எல்லாரும் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, விஷயமே தெரியாதவங்க எல்லாரும் பேச பாக்குறதுக்கே பிடிக்கல. அந்த யூடியூப் காலையில பார்த்து நம்ம நல்ல மூட்ல இருப்போம், அதுங்க எனக்கு. ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா ஒரு ரீல் வந்து ஒன்று பார்த்தேன். ஒரு ரொம்ப ரெப்யூட்டட் சோ கால்டு யூடியூப் இதுதான், காரடையான் நோன்பை பத்தி பேசுறாங்க ஒரு அம்மா. நான் அதுலயே பப்ளிக் இதுல இது கமெண்ட்டும் போட்டேன், ஏமா உனக்கு தெரியலன்னா நீ பேசாதம்மா. அவ வந்து சனிக்கிழமை காரடையான் நோம்பு வந்தது. அந்த அம்மா சொல்லுது, நீங்க காலைல 6 to 7 பண்ணலாம், 7 to 8 பண்ணலாம் காலையில. ஆமா, அதுக்கு முதல்ல காரடையான் நோம்பு என்னன்னு தெரியல. அதாவது ஒரு சேனல் நடத்துறவங்க ஒண்ணு கண்டென்ட் தெரிஞ்சவங்கள்ட்ட பேச வைக்கணும், கொடுக்கணும். இல்லையா பேசுறவங்க தெரிஞ்சுட்டு பேசணும். அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க, இல்ல நீ காரடையான் நோம்புனால என்னன்னே அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க பேசுறத வச்சே நமக்கு தெரியும். அந்த அம்மா சொல்ல, நீங்க 6 to 7 எப்ப வேணாலும் நீங்க வந்து சரட மாத்திக்கலாம். நான் இப்ப ஃபுல்லா பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஏதாவது ஒண்ணு 7:30 to 8:30 சொல்லுவாங்களான்னு பாக்குறேன். அவங்க அந்த டைமே சொல்லல. நான் போட்டேன், அம்மா இது காரடையான் நோம்பு டைமிங் 7:30 to 8:30 PM. ஏன்னா அதை பதிவை பாக்குறவங்க பாக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த லட்சணத்துல இருக்கு இன்னைக்கு யூடியூபும் இதுவும். ஸோ சில பேருடைய பதிவுகள்லாம் நமக்கு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிபி ஏறிடுது. அதனால எதுக்கு பார்க்கவே வேண்டாம். அவ என்ன சொன்னா, ஏன்னா நம்மெல்லாம் வந்து இவ்வளோ வருஷம் ஒரு குருட்டு இருந்து கத்துண்டு இந்த ஃபீல்டுல நம்ம இருந்துட்டு இவ்வளோலாம் நம்ம பண்ணும்போது, குருவே இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்கள குருன்னு சொல்லிட்டு பரமஹம்ச பட்டத்தெல்லாம் அவங்களே வச்சுண்டு, ஸோ ஜோதிடத்துக்கு எவ்வளோ ஒரு களங்கம்ங்கிறத பார்த்தேன். அதுவும் கிரக நிலைகள்னால நானே நினைச்சுட்டு சரி இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படி இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் விஷயம் தெரியாத ஜோதிடர்கள், போலி ஜோதிடர்கள் இவங்கெல்லாம். நான் இந்த நடுவுல ஒரு இதுக்கு இப்ப வருஷ பரப்பு பலனுக்காக போயிருந்தோம். அப்ப கேட்டாங்க, இந்த வருஷம் வந்து சொல்லுங்கன்னு. போலி ஜோதிடர்கள்
இந்த மாதிரிலாம் நிறைய வருவாங்க வருடம் நிறைய வருவாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல அதானப்பா நடந்துட்டு இருக்கு. அதனால அரசியல்ல எப்படி நிறைய குழப்பங்களும் எதுவும் வருதோ எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. சினிமாவா எடுத்துக்கலாம், இல்ல ஜோதிடமா எடுத்துக்கலாம், கல்வித்துறையா எடுத்துக்கலாம். எதுல பார்த்தாலும் ஃப்ராடும் ஃபேக்கும் நிறைய இருக்கு. மக்கள் வந்து அவங்க உஷாரா இருந்துக்கணும். நம்ம எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படின்றது அவங்க விளம்பரத்திற்காக. இப்போ ஒரு ஜோதிடத்துல வந்து ஒரு விளம்பரத்திற்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணாலும் பேசலாங்கிற கண்டென்ட் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க எவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்க. நீ உண்மையிலேயே ஒரு ஜோதிடத்தை தெரிஞ்சுண்டு இல்ல வேதங்களை பத்தி தெரிஞ்சுண்டு பேசுறவா இன்னைக்கும் இருக்கா, சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கா. இந்த நடுவுல வர்றவங்களெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க விளம்பரத்திற்காகவோ இல்லை என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் பேச முடியும். அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியாது. அவங்க எல்லாம் அப்புறம் அப்படியே காணாம போறதுதான். உண்மைதான். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் வருத்தமா இருக்கு. அதனாலதான் வீடியோவை பாக்குறது இல்ல. நீ வரையா உனக்கு பண்ணி தந்தா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புரியுது மேம். ஆனா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. நம்ம சேனல்லயே கூட நிறைய டவுட்ஸ் வரும். அதுக்கெல்லாம் மட்டும் நீங்க நீ கொண்டு வந்துருவியா? ஆமா, எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன், போடுற மாதிரி இருக்கு. சூப்பர் மேம். மேம், இன்னைக்கான டாபிக் வந்து பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மேம். நம்ம வந்து ஒவ்வொரு அமாவாசையோட சிறப்புகளும் சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பங்குனி அமாவாசையோட சிறப்பு ஏதாவது தனித்துவம் இருக்கா? இந்த அமாவாசைக்கு என்ன பண்ணலாம், என்ன தவிர்க்கலாம்? எப்பவுமே இந்த கேந்திர மாசங்கள்னு சொல்லுவோம். அதாவது கேந்திர மாதங்கள்னா பங்குனி, ஆனி, புரட்டாசி, மார்கழி, இந்த நாளும் வந்து கேந்திர மாசங்கள். அதாவது சூரியன் வந்து கேந்திரத்துல இருப்பார். அதனால இந்த 4 மாசங்களும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனினுடைய தாக்கம் பூமி மேல அதிகமா இருக்கும். அப்போ நமக்கு தனுர் மாசத்துல குளிர் அதிகமாக இருக்கு. அப்போ சூரியன் வந்து உனக்கு அது தட்சிணாயன காலமா இருக்கு இல்லையா? அதனால தெற்கு நோக்கி சூரியன் போறதுனால அவரினுடைய தாக்கம் குறைவா இருக்கும். அப்படியே அவர் மேல வரும்போது இப்ப பங்குனி மாசம் அதிகமா இருக்கும். இப்ப வந்து வெயில் நமக்கு எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதனால இந்த கேந்திரத்துல இருக்கக்கூடிய அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி ரொம்ப விசேஷமான அது. ரெண்டுமே, பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி ரெண்டுமே விசேஷம்தான். ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த அமாவாசை மார்ச் 18 கடைசி மாசம். இப்போ வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கடைசி மாசம். அதனால இந்த அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம் பங்குனி மாசத்துல. ஆடட் டு இட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைகள் வந்து நமக்கு ரொம்ப ஒரு சில வருடங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு சேர்க்கைகள் வரும் கேந்திரத்துல ஒரு கிரகம். ஸோ இந்த அமாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகம் சேர்ந்திருக்கும். மீனத்துல, கும்பத்துல 3 கிரகம் சேர்ந்திருக்கும். ஸோ 2 கிரகம் தான் தனிச்சு இருக்கும், குருவும் கேத்துவும். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அமாவாசை. அதனால இப்ப நான் வந்து சில பேர்லாம் சொல்லுவேன் 100 வருஷத்துக்கு வர, ஆனா யாருக்கு அதெல்லாம் கணக்கு பார்த்தா. அதனால இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து எப்பவாவது ஒரு தடவை வர்றதுதான். அப்ப சனி வந்து என்னன்னு கேட்டேன்னா 30 வருஷம் கழிச்சு மீனத்துக்கு வர்றார். இப்ப சூரியன் வந்து உங்களுக்கு மீனத்துக்கு வந்து 11 மாசம் கழிச்சு வர்றார். சரியா? அப்ப இந்த சூரியனும் சனியும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து 30 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு சேர்க்கை. அப்ப அதோட சேர்ந்து அமாவாசைன்னா சந்திரன் வரத்தான் போறாரு. ஸோ எப்பெல்லாம் சூரியன் வந்து நகர்றாரோ பின்னோடையே சுக்கிரனும் வந்துருவார். ஏன்னா எப்பவுமே அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. சூரியன், சுக்கிரன், புதன், இவன் 3 பேருமே ஒரு டிகிரிஸ் வந்து கம்மியாகத்தான் இருக்கும். ஸோ ஒரு சூரியனும் சனியும் சேர்க்கை அப்படிங்கிறது 30 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த பங்குனி மாசத்துல. ஸோ அதோட சந்திரன் வந்து சேர்றாரு, அதோட சுக்கிரனும் இருக்கார். அப்படி பாக்குறச்ச இந்த பங்குனி அமாவாசை வந்து ஒரு தனியா மகத்துவம் வந்து நம்ம சொல்லலாம். இதுதான். பெண்கள் என்ன மேம் செய்யலாம் இன்னைக்கு? யூஸ்வலா அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் ஆண்கள் வந்து பண்ணுவாங்க. பெண்கள்லாம் படையல் போடுறது இல்ல என்னென்ன நைவேத்தியம் செஞ்சு வைக்கிறது அப்படின்றது இருக்கும். ஏதாவது உணவுகளை இன்னைக்கு தவிர்க்கணுமா? ஜென்ரலாவே அமாவாசையில நம்ம வந்து நான்வெஜ் தவிர்ப்போம். ஸோ இந்த பெண்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளுக்காக, கணவரை கூட விட்டுருங்களேன், பிள்ளைங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பையனுக்காக செய்யணும் பொண்ணுக்காக செய்யணும். ஸோ தயவு செஞ்சு நம்ம வந்து
ஒரு சில கம்யூனிட்டிஸ் இப்ப நீங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் எடுத்துனீங்கன்னா எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்காங்க தெரியுமா? We should அந்த 5 வேளை appreciate- தொழுகைன்னா தொழுகை 5 வேளை ரம்ஜான் காலத்துல அவங்க வந்து என்ன ஒரு விரதம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்து நம்ம வந்து கத்துக்கணும். சோ உங்க பிள்ளைங்களுக்கா வீட்டுல சமைக்காதீங்க அது நல்லது இல்லை அப்படின்னா என் பிள்ளைங்க அந்த ஒரு நாள் நம்ம வீட்டுல சமைக்காம இருந்தாதான் என்ன ஐயோ நான் ஏன்னா இது எத்தனை பேர் என்ன வந்து திட்டுவாங்க. இல்ல உண்மை மேம், இது நீங்க சொல்றது எனக்குமே தெரியும், நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல என் பையன் வந்து சாப்பிடுவான், எப்படி அவனை வேண்டான்னு நம்ம சொல்றது? ஏன் அந்த கட்டுப்பாடை ஏன் நீங்க சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? நல்ல விஷயங்களை மத்தவங்களை பார்த்து எவ்வளவு கத்துக்கலாம். ஜெயின் கம்யூனிட்டி எடுத்துக்கோங்கம்மா, அவங்களும் அப்படிதான். அப்ப இப்ப என் இதுல நான் பார்த்திருக்கேன், ஒரு ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது சில குடும்பங்கள்ல சின்ன குழந்தைங்க கூட இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும்னு அந்த குடும்பத்துல கட்டுப்பாடோட இது பண்றாங்க. பட் ஏன் வந்து இப்ப நம்ம ஹிந்து மதம் எடுத்துன்னா அது ஒரு பெரிய வாஸ்ட் இது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ ஒரு வீட்டுல நீ நான்வெஜ் சமைக்கிற, அதோட சேர்ந்து சாமியும் கும்பிடுற அப்படின்னா உங்க வீட்டுக்கு அதனுடைய பலனே வராது. அதை நீங்க தவிர்த்து தான் பாருங்களேன். தவிர்த்து பார்க்கும் பொழுது எவ்வளவு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். இப்போ ஒரு வார் எங்கேயோ நடக்கிறது நம்ம சொல்றோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, மேடம் வார் எப்போ மெகா டிவி இதுல எனக்கு போட்டிருந்தாங்க, வார் எப்போ நிற்கும்னு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த தடவை மெகா டிவியில் அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த அமாவாசையில் வந்து நான்வெஜ் வந்து கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட்றதுன்னு இல்லை, சமைக்கிறதையே தவிர்க்கிறது நல்லது ஒன்று. ரெண்டாவது வந்து அன்றைய நாளில் பொதுவாக நம்ம வந்து ஒரு பியூட்டி பார்லர் போய் ஹேர் கட் பண்ணுறதோ, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அமாவாசை வந்து ஒரு நிறைஞ்ச நாள், ஒரு நல்ல கிடையவே கிடையாது. அமாவாசை அன்னைக்கு நிறைஞ்ச நாளே கிடையாது. அதனால சுப காரியங்களை பொதுவாக நம்ம தவிர்ப்போம். இப்போ லேடிஸ் வந்து ஒரு பார்லரில் போய் ஹேர் கட் பண்ணுறதோ இல்லை வீட்லேயே ஹேர் கட் பண்ணுறதோ அவ்வளோ நல்லது இல்லை. ஓகே மேம், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இந்த பங்குனி அமாவாசையோட சிறப்பு என்ன, என்னென்ன கிரகங்கள் சேர்ந்திருக்கு, குறிப்பா பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதும் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாரதி மேம் நீங்க நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜாதக ரீதியாகவோ அல்லது ஜோதிட ரீதியாகவோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் சென்னையில நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.